நம்ம கரெக்டா சொல்லணும். சொல்லிட்டுனாக்கா நிச்சயமா நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிகளை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. பாடலை நாம் பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. பாடி நம்ம கர்த்தரை மகிழ்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும். அடுத்த ஸ்வீட்டி பாடுவாங்க. ஆயத்தமாக இருக்கணும். தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்.
பின்மாரியின் அபிஷேகம் மேலும் Praise the Lord. எப்போது இப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பிட்டு கொடுத்து தேடுது அந்த உசுறு. எப்போது கனி கொடுத்து காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பிட்டு கொடுத்து தேடுது அந்த உசுறு.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நேர்ந்து நம்ம ஆராதனை செய்ய ஆண்டவரே, எல்லாருக்குமே கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எழுந்து இருப்போம். சோதரம் ஆவியானவர் இன்னைக்கு பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். சோதரம் ஆண்டவர் என்னிடத்துல ஏவப்பட்ட ஒரு வார்த்தை, சோதரம் என் பிரசன்னம் வேணுமா, சோதரம் இல்ல ஆத்துமாக்கள் வேணுமா, ஆண்டவர் கேட்டார். ஒரே வார்த்தை ஆண்டவர் நான் சொன்னேன், உடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே இந்த சபைக்கு ஆத்துமால் வேணும் கேட்டபோது ஆண்டவர் சொன்ன, என் பிரசன்னம் உனக்கு போதும், என் சமூகம் உனக்கு முன்பாக போதும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவ பிரசன்னத்தினால் இனி நிரப்ப போறார் ஆண்டவர். கர்த்தர் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப போகிறார். ஆண்டவரே சபையில் ஆத்துமாக்கள் இல்லைன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, என் பிரசன்னம் உனக்கு வேணுமா, ஆத்துமாக்கள் வேணுமான்னு கேட்டாரு. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மோசேக்கு 6 லட்சம் ஜனங்கள் முக்கியம் கிடையாது, தேவ சமூகம் மாத்திரம் முன்னாடி அனுப்பினாரு. 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, மோசேக்கு அது பெருசு அல்ல, தேவ சமூகம் தான் பெருசு. ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. அப்ப ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டபோது, எனக்கு பிரசன்னம் தான் வேணும் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் மாத்திரம் இருந்தா போதும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த பிரசன்னத்தினால கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். நீங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு பிரசன்னத்துல நிரம்ப போகிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் மோசேக்கு மாத்திரம் சமூகத்தை அனுப்பல, 6 லட்சம் பேருக்கும் தேவ சமூகத்தை முன்னாடி அனுப்பினாரு. எனக்கு மாத்திரம் தேவ பிரசன்னம் இல்ல, இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருக்கும் தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை தான் நீங்க நிரம்பி போக போறீங்க. நீங்க ஆயத்தமா தேவ பிரசன்னத்துல, ஆண்டவரே உடைய பிரசன்னத்துல நிரப்பன்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் அளவில்லாத தேவ பிரசன்னத்தினால இன்னைக்கு ஆண்டவர் நிரப்பி நடத்த போகிறார். நமக்கு எதுவுமே இல்லைனாலும் தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய பிரசன்னத்துல மாத்திரம் நிறைந்திருந்தா போதும். நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனாக்கா அவர் பிரசன்னத்துல அவ்வளவு வல்லமை உண்டு, அவர் பிரசன்னத்துல அவ்வளவு மகத்துவம் உண்டு, அவர் பிரசன்னத்துல அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த பிரசன்னத்தின் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல நிரப்பி நடத்த தேவன். ஓ தேவ பிரசன்னத்தினால, ஓ ரிபா கதா ரபா லா ஷகதா ரபா. Thank you, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிரசன்னத்தை நிரப்ப போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பிரசன்னத்தால் நிரப்பி இயேசு வந்து இருக்கிறார். Thank you, நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு யோபு முகத்தை பார்த்ததுனால தான் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு தேவ பிரசன்னத்தால் நிரப்ப போகிற உண்மை என்னதான் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஓ thank you Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஓ thank you Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அபிஷேகம் இல்லைனாக்கா ஆண்டவர்களை கேளுங்க. ஆண்டவரே நீங்க பிரசன்னத்தால் நிரப்புன்னு சொன்னீங்களாமே, என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க பிரசன்னத்தால் நிரப்புவார். இந்த மாதம் வாக்குத்தத்தமே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் தேவன் உன்னை என்ன நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பிரசன்னம் இருந்தனாக்கா உனக்கு சரிந்த எல்லா வேலைகளும் கர்த்தர் மாற்றிடுவாரு. தேவ பிரசன்னம் உன் குடும்பத்தில் இருந்தனாக்கா எல்லா தரித்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவாரு. தேவ பிரசன்னம் மாத்திரம் உன் தலைமையில உச்ச தலைமுறை கொண்டு உள்ள கால் வரைக்கும் தேவ பிரசன்னம் இருந்தா போதும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருடைய கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மிதித்து போடுவாராக. ஓ ரபா ரபா ஷகதா ரபா ரபா. Thank you இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே நிரப்பி நடத்துகிறார். அது தேவ பிரசன்னம். அது நிரப்புகிற அபிஷேகம். ஓ தேவ பிரசன்னத்தினாலே இன்னைக்கு ஆண்டவர் முழுவதுமாய் கர்த்தர் நிரப்ப போகிறார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you. நீங்க ஒரே ஒரு மாற்றம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரசன்னம் நிரம்பி வழிந்து ஓடணும் ஆண்டவரே. ஓ thank you. இந்த ஊழியத்து வரதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிரம்பி ஓ கிழக்கு பார்த்தது போல அந்த அபிஷேகம் பாய்ந்து ஓடுகிறதை கர்த்தர் காண்பிச்சு இருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் அது நிரம்பி வழிய வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்டர்வல் வச்சிருக்கிறார். ஓ அதுக்காகவே உன்னை நிரம்பி நடத்தும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
ஓ thank you Jesus. ஓ ரபதி ரபலா சகத ரபலபா. நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்ன பிரசன்னத்துல நிரப்புங்க ஆண்டவரே, என்ன பிரசன்னத்துல நிரப்புங்க. என் இருதயம் வெறுமையா இருக்குது ஆண்டவரே, என் இருதயம் பாரத்தால் நிரம்பி இருக்குது ஆண்டவரே, என் இருதயம் ஆண்டவர் வேதனையில் நிறைந்து இருக்கிறப்பா ஆண்டவரே, என்ன பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. சோதனை என் சரீரம் பலவீனமா இருக்குது ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை என்ன பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்ம நிரப்பி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஓ thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நாம் துதித்து ஆர்ப்பரித்து ஆராதிக்கும் போது எல்லா தடைகளை கர்த்தர் விலக்கி விடுகிற வல்லவராக இருக்கிறார். நாம துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஓ நமக்கு விரோதமா நிற்கிற மதில்கள் கர்த்தரை உடைந்து போக பண்ணுவார். தேவனை துதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. என் நாமத்தை தொழுது கொள்கிற என் ஜனங்களுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையவே கிடையாது. ஓ அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட பிரசன்னம் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு கர்த்தர் நிரப்பி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஓ thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. thank you Jesus. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை இல்லாமல்
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தெய்வீக கரம் கர்த்தர் தலைமையில ஆண்டவர் வைக்கிறார். Praise the Lord. ஒரு தெய்வீக கரத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்கிறார். Praise the Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya. ரிபாதரபலபலபா ஓரிகதரபல ஷலதரபலபா. Thank you Jesus. எல்லாரும் சொல்ல ஆண்டவரே என் மேல அபிஷேகத்தை ஊத்துங்க. இன்னும் யாருக்கால அபிஷேகம் கிடைக்கலன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு விசை ஆண்டவர் உங்க மேல பின்மாறி அபிஷேகத்தை அவர் ஊற்ற வல்லவரா இருக்கா. இந்த அபிஷேகத்தால நிரம்பாத ஒருவேளை நீங்க விரும்பீரானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த பிரசன்ஸ் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த பிரசன்ஸ் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் கிடையாது. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தினால நிரப்பி நடக்கும்படி தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நன்றியோடு வளரலாமா. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை கொடுத்திருப்பாரானா நீங்க அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராதனை பண்ண பாருங்க. ஆண்டவர் எல்லா முகங்களையும் முறிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா முகங்களையும் கர்த்தர் முறிக்கிற தேவனா இருக்கிறார். அங்கே ஜீசஸ் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு விசை பின்மாறின அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு விசை ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்பு நடத்துங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனையை கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
தட்டி நீ அக்னியில் நடக்கும்போது நீ வேதாதி இருப்பாய். காரணம் தேவ பிரசன்னம் அது படித்துள்ளியாய் நம்மை கர்த்தர் தூக்கி கொண்டு இருக்கிறார். அது படித்துள்ளியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் தூக்கி கொண்டு இருக்கிறார். அவர் படித்துள்ளியாய் நம்ம நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, இந்த நாள்ல இப்படிப்பட்ட சந்தோஷத்துல நினையும்படி எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, எவ்வளவு வேதனைகள் மத்தியில இருந்த ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நினையும்படி கர்த்தரை அழைத்து கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இலை பாருதல் தரும் தேவா, காலை கோலை சேர்த்திடும். எல்லாரும் கரங்களை அசைத்து பாடுமா? இலை பாருதல் தரும் தேவா, காலை கோலை சேர்த்திடுமே. சிலுவை நன்றி செலுத்துகிறப்பா. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீங்க நினைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லாமே கிருபை ஆண்டவர், எல்லாமே தேவ பிரசன்னம் ஆண்டவர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் இருப்பது நிர்மலமாக இருப்போம் உங்களுடைய கிருபையப்பா. உங்களுடைய இறக்கம் டேடி எங்கள் மேல மனமெருங்கின கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை மட்டும் நடத்தி வந்தவர் இனிமேலும் எங்களை நடத்துங்க ஆண்டவர். ஏசப்பா, இனி நாங்கள் தனியல்ல, தேவ பிரசனத்தோட நடக்க எங்களுக்கு இருபத்தாங்க, தேவ சமூகத்தோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு இருபத்தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நான் விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒரு நாள் விலகாத நேசக்காரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளோட உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் சோதரம் நம்மை ஆராதிக்கும்படி சோதரம் ஒரு சிலராய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தமது வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிற தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தெய்வ பிரசன்னத்தினால நமக்கு நிரப்பி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை கேட்டாங்க, ஒவ்வொரு ஆராதனையிலும் குடும்பங்கள் இத்தனை குடும்பம் இன்னும் போயிருக்காங்களே, என்ன ஆண்டவரை நான் செய்யட்டும், எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, என் பிரசன்னம் உனக்கு வேணுமா இல்ல ஆத்துமாக்கள் வேணுமா? அல்லேலூயா. இப்படி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? நமக்கு சபைக்கு ஆத்துமாக்கள் வேணும், ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு பிரசன்னம் வேணுமா ஆத்துமாக்கள் வேணுமான்னு கேட்கிறாரு. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே இப்படி பிரசன்னம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அவர் பிரசன்னம் இருந்ததுனாக்கா சோதரம் லட்சக்கணக்கில் ஜனங்களுக்கு முன்னாடி கத்த நிறுத்துவோம். அல்லேலூயா. அவர் பிரசன்னம் தான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு போதும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல நம்ம நினைந்து இருப்போமானால் அந்த அனுபவத்துக்கு மீறி ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் நமக்கு பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை நடத்துவார். வறட்சியான காலங்களும் சரி, கர்த்தர் நம்ம திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நம்ம சபையின் அறிவிப்பு நேரம் கடந்து போகலாம். சோதரம் நேரில் உட்கார்ந்தாரு நம்ம சோதரம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம், பேசலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுதாகரனா சந்தியாகா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆபிரகாம் ஐயா சாராளம்மா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பொன்ராஜனா அனுஷாக்கா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்று மாலை 6:30 மணிக்கு 1000 லைட் பகுதியில் மதியங்கள் ஜெயஸ்ரீ ஆண்டி வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை 2 மணி முதல் 3 மணி வரை பியூலா ஆண்டி வீட்டில் பிரேயர்ஸ்கள் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, செய்வான் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லா ஊழியர்களும் வீட்டு கூட்டங்களும் தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை இறக்கத்து தாங்க, இயற்கை எங்களுக்கு சாதமாக்கி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எங்கேயுமே பொறுப்பெடுக்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. புதன்கிழமை பேசலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். புதன்கிழமை அமர்வுகளிலே பேசலாம். ரெண்டாவது பேசல் நம்ம அங்கே தொடங்க போகிறோம். அவர்கள் நம்ம வீட்டில் சோதரர் நம்ம வியாழக்கிழமை நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம பேசல நம்ம துவக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆரம்பத்தை நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதை ஆரம்பித்து பேசலாம். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு மரம் வச்சா அதுக்கு ஒரு வேர் வச்சோம்னாக்கா, நம்ம ஒரு விதை போட்டோம்னாக்கா அது எப்படி அந்த வேர் நாலா திசையில போகுதோ அதே போல இந்த பிரைஸ்லாம் இன்னைக்கு நாம அதை விதைக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? விதைச்ச விதை அது என்ன வீணா போவதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம அந்த பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு நாம இந்த பழத்தோட்டத்துல விதைக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இது அநேக இடங்கள்ல இது என்ன பண்ணணுமா, சோதரம் பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அது என்ன வேணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் வேணும். அல்லேலூயா. சோதரம் அதை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அல்லேலூயா. சோதரம் அதை சுத்தி எரு போறதுக்கு ஆட்கள் வேணும். தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆட்கள் வேணும். அது பாத்தி கட்டுறதுக்கு ரவுண்டா கட்டுறதுக்கு அதுக்கு ஆள் வேணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம், ஆள் வேணும். விதை வச்சுட்டா அது வளர்ந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சோதரம் 2 to 3 மணி அளவில் நம்ம அந்த பிரேசல் துவக்க போகிறோம். அதனால யாரும் சபை முடிஞ்சு நீங்க போயிடாதீங்க. உங்களுக்காக வந்து ஆதாரம் ஆயத்தமா இருக்குது. நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் தாயார் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கிராம மொழியில் பள்ளியா அதாவது மச்சுவாஞ்சேரிக்கு பக்கத்துல ரத்னாஞ்சேரி அடுத்தது நாட்டரசன் பட்டு, நாட்டரசன் பேட்டை. அந்த இடத்துல கிராம ஊழியர் உண்டு. சோதரர் கர்த்தருக்கு சித்தமான வந்ததுனால நம்ம கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோதரர் நாளைக்கு சோதரர் நம்முடைய தலைமை சபையில அடிமைக்கு ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரர் நாளைக்கு நம்முடைய தலைமை சபையில என்ன பிரசங்கத்துக்காக கூப்பிட்டு இருக்கிறாங்க. சோதரர் கர்த்தர் தான் பேசணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜனம் பார்த்தீங்கன்னா சத்தியத்துல எல்லாவற்றையும் நம்ம அவங்க ஆராய்ந்து கரைச்சி குச்சி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்க போயிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கர்த்தர் தான் பேசணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்
தான் வெளிப்படுத்தணும். கர்த்தர் நடத்துவார். நீ என்ன பண்ண, தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல நீ ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. சோதரா ஊழியக்காரர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜெபிக்கும் போது ஊழியக்காரர் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. உண்மை, இந்த 100க்கு 100 உண்மை. நானே அனுபவிச்சிருக்கிறேன், உணர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நாளை தினத்துல உபவாச கூட்டம் ஈவினிங்ல பேசும்படியாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சபையில எல்லா ஜெபங்களும் நடக்கும். நீங்க உங்க ஜெபத்துல என்ன பண்ணுங்க, தாங்குங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேற எதுவும் அறிவிப்பு இருந்தா பேசலாம். வேற எதுவும் அறிவிப்பு பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். நம்ம சங்கீதத்தை சொல்லலாம். ஐயா சங்கீதம் சாட்சி இருக்குமானால் 1 இல்ல 2 சாட்சி சங்கீதம் முடிந்து பிறகு நம்ம சாட்சி தான் நீங்க சொல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 63